ஹாய். நான் இப்போ 2 சினியர் நான் சொல்கிறேன். நான் காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டுருந்த டைமில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு சீட்டு காலியாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. பார்த்தா அவங்க திருநங்கையாக இருந்தாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் சில லேடிஸ் நின்றுட்டுருந்தாங்க. நான் உட்கார சொன்னேன். அவங்க ஐயோ வேணாம்ப்பா நான் உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எஸ்டேட் பண்ணாங்க. அப்போ அவங்க அந்த சீட்டில் உட்காந்த திருநங்கையோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக மாறிச்சு. இதை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அந்த திருநங்கைகிட்ட நான் உட்காரலாமாக்கா அப்படின்னு கேட்டுட்டு நான் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். இது ஒரு சினரியோ, சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு டைமில் நானும் என் ஃப்ரெண்டும் காலேஜ் முடித்த டைமில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஒர்க்காக வந்து பாரிஸ் அங்கே பக்கத்தில் வந்து இன்டர்வியூ போயிருந்தோம். அப்போ இன்டர்வியூ ஒழுங்காக வரல, ஓகேங்களா? 3 ரோட்டில் நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் உட்காந்துட்ருக்கோம். அப்போ ஒரு திருநங்கை வந்து என்கிட்ட காசு கேட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து நாங்களே இன்டர்வியூ போயிட்டு வந்து காண்டில் இருக்கோம், நீங்கள் வேறு வந்து எக்ஸ்கியூட் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு சொல்லணும் பாருங்க. ஏன் தம்பி, நானும் தான் பேச்சுலர் படிச்சிருக்கிறேன், இதுக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க? உங்களை இன்டர்வியூ அட்லீஸ்ட் விட்றாங்கல்ல, இதுக்கே வருத்தப்பட்டிங்கன்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர் தலையில் உட்காந்து கை வச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் எதுக்கு சொன்னேன்னா, அவங்க அது சொன்னதில் பாருங்களேன், உனக்கு அட்லீஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கே அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, பஸ்ஸில் வந்து அவங்க பக்கத்துலேயே உட்காரத்துக்கு சில பேர் தயாராக இல்லாத போது எப்படி வந்து ஆஃபீஸில் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு சரிசமமாக எத்தனை பேர் தான் வேலை செய்வாங்க, ஓகேங்களா? ரோட்லேயே அவங்க போகணுன்னா டக்கு நம்ம திரும்பி அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆடாக பார்க்குறோம். ஒரு மாதிரி அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஏதோ தீண்டத்தகாத மாதிரியும் ஏதோ ஒரு ஏலியன் மாதிரியும் தான் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம வந்து மேஜராக இருக்கிறோம், அவங்க மைனராக இருக்கிறாங்க. இதே வந்து அவங்க உலகத்தில் எல்லாருமே வந்து திருநங்கை மாதிரியும் லைக் ஆம்பளை உடம்புல வந்து பெண் உணர்வோடையும் பெண் உடம்புல வந்து ஆம்பளை உணர்வோடையுமே மேஜராகவே இருந்துட்டு நம்மள மாதிரி ஆம்பளை உணர்வில் ஆம்பளை இருக்கிறது, பொம்பளை உடம்புல பொம்பளை உணர்வோடு இருக்கிறவங்க வந்து கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் வந்து உருவாகிருக்கும். அப்போ நம்மளாம் எப்படி தெரிஞ்சிருமா, ஒரு ஏலியன் மாதிரி ஆடாக தெரிஞ்சு அவங்க படுற கஷ்டம் நம்ம இப்போ பட்டுட்டு இருந்திருக்கோம், ஓகேங்களா? நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு மரமோ ஒரு மிருகமோ வந்து நீ உயரமாக இருக்க, நீ சின்னதாக இருக்க, நீ பெருசாக இருக்க, உன் கிளை உடஞ்சிருக்கு, நீ டிஃப்ரெண்ட்டு நான் டிஃப்ரெண்ட்டுன்னு அதுங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது. நம்மளே என்ன பண்ணியிருக்கோம், இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம நிறையா க்ரியேட் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. அவங்களும் சரிசமமாக காமனாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம உலகத்துக்குள்ளே அவங்களும் ஈஸியாக வந்திருக்காங்க. என்னமோ அவங்கள டிஃப்ரெண்ட்டாகவே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் வந்து இந்த பிரச்சனையே. நம்மளும் அவங்களையும் சரிசமமாக பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையே வராது. பாய்.